பொதுவாக ஒரு போர் இரு நாட்டுக்கு முடியல நடந்துச்சு அப்படின்னம்னா, அந்த போர் நடக்கிற வரைக்கும் தான் அந்த நாட்டை பற்றி பேசுவாங்க, அந்த நாடுகளை பற்றி பேசுவாங்க. இல்லை ஏதோ ஒரு 2 நாட்டில் ஏதோ ஒரு நாடு பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த போர் பற்றியான எந்த ஒரு தகவலோ எந்த பதியான எப்படி அப்படிங்கிற அந்த நுணுக்கம் இதாக இருந்தால் அதை வந்து பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கடந்து மற்றொரு விஷயங்களும் கடந்து போயிடும். ஆனால் இனி ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். என்னென்னா, இந்த ஈரான் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய வார் பற்றியான நடந்து முடிந்த இந்த வாரை பற்றி கண்டிப்பாக நம்ம வந்து நம்மக்கிட்ட பல தகவல் வந்து வண்ணம் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். எப்படி இந்த வார் துவங்கப்பட்டுச்சு, அதைவிடும் முக்கியமானது இந்த வார் எப்படி முடிக்கப்பட்டது, இதன் பின்னணி என்ன, திடீர் இந்த வார் முடிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற முக்கியமான தகவல் இனி வரும். இதுக்கு பேர் தான் டிப்ளமேட்டிக் வார்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ராஜதந்திர மிக்க வார். இதை யாரை பற்றி பேசுவாங்க அப்படின்னம்னா, நிச்சயமாக மாற்றுக்கருத்தே இல்லை, ஈரானை பற்றி தான் பேசுவாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய தந்திரமான இந்த போர் யுக்தியை வச்சு மேற்குலகம் நாடுகளை வந்து எப்படியோ எத்தனையோ வல்லமை மிக்க ஒரு ஆயுதங்களை வைத்திருந்தாலும் கூட, இந்த அமெரிக்கா உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த போர் பற்றி ஒரு விஷயத்த ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு வித்தியாசம் சொன்னாங்க. என்னென்னா, 2 நியூக்ளியர் கொண்ட நாடுகளும் நியூக்ளியரே இல்லாத ஒரு நாடு, இந்த 2 நாடுகளுக்கும் மத்தியில் அணு ஆயுதம் கொண்ட என்ற நாடுகளுக்கு மத்தியில் ஒரு அணு ஆயுதமே இல்லாத ஒரு நாடு போர் புரிவதை வியப்போடு பார்த்தாங்க. அதுக்கு காரணம் நிறைய நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம இனி அதான் இந்த நம்ம ஒரு 2 ஆர்டிக்கிளை நம்ம இதில் பார்த்தோம். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த போர் எப்போ நிறுத்தப்பட்டுச்சோ அந்த சமயத்துலேருந்து இதை பற்றி நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்னென்னா, நியூயார்க் டைம்ஸையும் சரி, வேர் அந்த ஆர்டிக்கிள் 2 ஆர்டிக்கிள் வந்திருக்கு. அதில் ரெண்டும் ஒரு வெவ்வேறு ஆர்டிக்கலாக இருந்தாலும் ஒரு சில ஒற்றுமைகளை மைய புள்ளியும் முடிவு கூற விஷயம் ஒரே விஷயமா இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ முடிஞ்சால் பார்ப்போம். இதை நம்ம பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறோம். இந்த போர் மத்தியான முடிந்தாலுமோ இல்லை இதுக்கு பிறகு நீண்ட அதாவது துவங்கப்பட்டாலும் இந்த நடந்து முடிஞ்ச இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் சொல்லுவாங்க, அதையே இதை பற்றி நம்ம கண்டிப்பாக அடிக்கடி பேச வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க போகிறோம்.